சங்கின்னு நீ எங்களை சொல்லி அசிங்கப்படுத்துறனா 100 ஆண்டுகளாக எங்களை ஒரு தேசினத்தின் மக்களை தமிழன்கிற ஒரு அடையாளத்தை மறைச்சு திருடன் இந்த திராவிடன் சொல்லி நீ சுமத்தினதை விடவா அது அசிங்கம். இன்னைக்கு தான் இந்த சங்கி கேத்து பேசல. ஐயா ரஜினிகாந்த் அவருடைய மகள் அவர் பாட்டு வெளியிட்டு விழாவில் எங்கள் அப்பா வந்து இப்படி சங்கின்னு பேசுறது எனக்கு வருத்தமாக இருக்குன்னு அவங்க பேசியிருந்ததுக்கே நான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன். இதனாலெல்லாம் அவரை இழிவுபடுத்திட முடியுமா என்ன? சங்கிதானே அவர். எது கூப்பிடுற நீ? எதுக்கு அவரை வச்சு படம் எடுக்கிற? எதுக்கு அவர் பக்கத்தில் போய் நிற்கிற? அதை நீங்கள் கேட்கணுமா இல்லையா? ஒரு ஊழல் நீ என்ன ஒவ்வொரு தடவையும் போய் உட்காந்து தம்பி விஜயும் மோடியும் சந்திச்சாங்களா இல்லையா? ஏன் நீங்கள் அவரை சங்கின்னு சொல்ல? ஏன் சங்கி? இல்லை இருங்க சரி இருங்க. இப்போ அரசியல் கட்சி தொடங்கி ஒவ்வொன்றுக்கும் போய் ஐயா மோடியை பார்க்குறாங்கல்ல, நீங்கள் ஏன் சங்கின்னு இவங்களை சொல்லலை? இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் இந்த ஊடகத்தின் வாயிலாக கேளுங்க. ஐயா நீங்கள் தானே ஒவ்வொரு தடவையும் ஏதோ பொண்ணு எடுத்த சம்பந்திகள் மாதிரி சந்திக்கிறீங்க. காலையில் நீங்கள் சந்திக்கிறீங்க, மாலையில் அப்படி ஏதாவது ஒரு மாநில முதலமைச்சரையோ விளையாட்டுத்துறை அமைச்சரையோ பிரதமர் மோடி அவர்கள் சந்திச்சாருன்னு ஒரு செய்தியை சொல்லுங்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநில முதல்வரையாவது சந்திச்சிருக்கிறாரா? பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சரை யாரையாவது சந்திச்சிருக்கிறாரா? சொல்லுங்க தம்பி. எல்லா மாநில முதலமைச்சர் மேலே அமலாக்கத்துறை ரைடு வருது. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் மேலே வருது, அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே வருது, தெலுங்கானா முதலமைச்சர் மகள் மேலே வருது. இந்த நாட்டின் முதலமைச்சர்கள் குடும்பத்து மேலே எந்த ரைடும் வர மாட்டேங்குது. ஒய்